ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்த தாய் கிழவி மூவியோட ஸ்டோரியில இருந்தா பார்க்க போறோம். இந்த மூவியோட மெயின் லீடா ராதிகா பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மூவில பவுன் தாய்ங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பவுன் தாய் பார்த்தா அந்த ஊர்ல எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ஊருக்கே அவங்க தான் கடன் கொடுத்திருப்பாங்க. அந்த கடனுக்கான வட்டி டெய்லி எல்லாரையும் மிரட்டி வசூல் பண்ணிட்டும் இருப்பாங்க. பவுன் தாயோட ஹஸ்பண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு போடுறதா சொன்ன நகையில 3 சவரம் கம்மியா போட்டதால இப்போ பொண்ணு தாயோட பொண்ணு அவங்க புருஷனை விட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பவுன் தாய் அவங்களோட வீட்டுல பொண்ணும் பேரனோடவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பவுன் தாய்க்கு ஃபேன் போட்டா கூட பிடிக்காது. ஏன்னா கரண்ட் பில் அதிகமாயிடக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. பவுன் தாய் வாரம் வாரம் சண்டே அன்னைக்கு மதுரைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. பவுன் தாய் கிட்ட வட்டி கட்டாம ஒருத்தன் ஏமாத்திட்டே இருப்பான். அவனை மிரட்டி பவுன் தாய் அவன்கிட்ட வட்டி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு சாமி முன்னாடி பவுன் தாய் இறந்து போகணுங்கிற மாதிரி வேண்டிப்பான். அடுத்த நாள் காலையில எப்பவும் போல பவுன் தாய் எழுந்துக்காததால அவங்க பேரனை விட்டு என்னாச்சுன்னா அவங்க பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க. அவங்க பேரன் கத்த ஆரம்பிப்பான். இப்போ எல்லாரும் போய் பார்க்கும் போது தான் தெரியுது பவுன் தாயால எழுந்துக்கோ கண்ணை திறக்கவும் முடியாது. ஆனா கையில மட்டும் ஏதோ ஒரு சைகை காட்டிட்டே இருப்பாங்க. பவுன் தாய் சாகு கிடக்குறாங்கிற விஷயம் ஊர் முழுக்க பரவி எல்லாருமே சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்க மருத்துவரை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது பவுன் தாய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இத செலிப்ரேஷன் மாதிரி அந்த ஊரே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுது. இப்போ அந்த இடத்துக்கு பவுன் தாயோட 3 பசங்களும் வராங்க. பசங்க எல்லாம் அவங்க அப்பா இறந்தப்போ சொத்தை பிரிச்சு கேட்டதால சண்டை போட்டு பவுன் தாயை இது வரைக்கும் பார்க்காம தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க சாக கிடக்கிறதால இப்போ எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. இப்போ பவுன் தாயை பாக்குறதுக்காக ஒரு ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் வருவாரு. அவரு பவுன் தாய் அவர்கிட்ட 160 சவரம் நகை நேத்து வாங்கினதாகவும் சொல்வாரு. இந்த விஷயத்த அவங்க பசங்க கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. பவுன் தாயோட ரூம், வீடுன்னு நிலம் எல்லா இடத்துலயும் அவங்க எல்லாருமே தேடி பார்ப்பாங்க. ஆனா அந்த நகை அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் பவுன் தாய் பண்ற சைனை பார்த்து டிவியில சைன் லாங்குவேஜ் பேசுற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க கையில ஒரு சைகை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப அவரை வர வச்சிருப்பாங்க. அவரு பவுன் தாயி ஏதோ நகையை மறைச்சு வச்சிருக்கிறதா அந்த சைன் லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிட்டு சொல்வாரு. இப்ப எல்லாரும் பவுன் தாயி முடிச்சா மட்டும் தான் அந்த நகை எங்க இருக்குன்னு தெரியுங்கிறதால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்கள செக் பண்ண டாக்டர் 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பவுன் தாயை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்றாரு. இப்போ அவங்க பசங்க கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. இப்போ இவங்க ஃபேமிலியா சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, பவுன் தாய் பொழைச்சாங்களா இல்லையா, அந்த 160 சவரன் நகை இவங்க ஃபேமிலிக்கு கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் காமெடியோட இந்த மூவில சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.